ஓம் அகத்தீசாய நமோ, ஓம் நந்தீசாய நமோ, ஓம் திருமூல தேவாய நமோ, கரூர் தேவாய நமோ. நெடுநீர் மறைவி, மறைவி இது மறந்து. மடி தூக்கம், சோம்பல், துயில் தூக்கம். ஒரு ஜென்மத்தை கடைத்தேற்ற விரும்புகிறவன் இந்த 4 குற்றங்களும் இல்லாது இருக்க வேண்டும். காலந்தாழ்த்துதல், சோம்பல், காலந்தாழ்த்துதல், மறதி, சோம்பல், தூக்கம் இருந்தால் ஜென்மத்தை கடைத்தேற்ற முடியாது. அவன் இறந்து போக துணிகிறான், செத்து போக துணிகிறான் அர்த்தம். அவன் விரும்பிய காமக்கலன். இந்த 4 குற்றங்களும் எதுன்னு கேட்டான். நெடுநீர் மறைவி மடிதுயல் 4 கெடி நீரார் காம. கெட்டுப்போக விரும்புகிறவனுக்கு இது மரக்கலை 3. இந்த 4 குற்றங்களும் மரக்கலை மாதிரி. மரக்காலத்தை ஏறினாக்கா கடை நடுகளில் புனைக்கிற வந்துருவான். அப்போ என்னையா உபாயம்னா, அதான் முன்னமே சொல்லியிருக்கார் ராமலிங்க சாமிகள். ஊக்கமும் உணர்ச்சி ஒளிதருமா கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெருஞ்சோதினார். நான் உருகி தியானம் செய்தேன், என்னை தட்டி எழுப்பினான். தூங்கினேன், நான் தூங்கினால் ரத்தம் உறைந்துவிடும் என்று ஆசானுக்கு தெரியும். அவன் என்ன செய்கிறான், அந்த நேரத்தில் வந்து ஓஹோ பிள்ளையை தூங்குகிறான், திருவடியை பற்றினான் நல்லவா, புண்ணியம் செய்தவன் நல்லவா. ஆவியை அதிக நேரம் உறங்கினால் ஆவி பிரிந்துவிடும், ரத்தமெல்லாம் உறைந்துவிடும், செத்து விடுவான் என்று அவன் தட்டி எழுப்புவான். எப்படி எழுப்புவானா, தேவையில்லாமல் போன் வரும், அது பாட்டில் போன் வரும், சத்தம் வரும், பள்ளி சொல்லும், ஏதாவது ஒரு துன்பத்தை கொடுத்து உடனே எழுப்பி விடுவான். ஆக அவர்கள் இருந்து நம்மை காப்பாற்றுவார்கள். இல்லை என்றால் இந்த துறையில் முன்னேற முடியாது. அப்போ இதெல்லாம் அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். புண்ணியம் செய்தால்தான் அந்த வாய்ப்பு இருக்கும். பூஜை செய்தால் புண்ணியம் செய்தால் அந்த வாய்ப்பை தருவான். இல்லைன்னா அந்த வாய்ப்பு இருக்காது. வாய்ப்பை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும், எந்த பிரச்சனையும் தான் சரி, வர 10 நிமிடம் நாமத்தை சொல்ல வேண்டும். என்ன கேட்க வேண்டும் நாமத்திலே, போதும் போதும் தாயே நான் பிறந்தது, இனி பிறவாது இருக்கும் திருவருளை வேண்டுகிறேன், அதுக்கு நீ அருள் செய்ய வேண்டும், பிறவிக்கு காரணம் உனக்கெடுவனை விட்டு நீங்க வேண்டும் என்று ஆசானை கேட்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த ஒருவனுக்கு சுறுசுறுப்பு வரும், ஊக்கம், உற்சாகம் வரும். என்னால் உற்சாகம் வராது. அப்போ தினம் நாமத்தை நாமஜபம் செய்து பூஜை அதான் நாமஜபம் பூஜை தவம் என்பதெல்லாம். தவம் என்பதே தபசின் திருவடியை பூஜை செய்தல் தான். நாமத்தை சொன்னால் தவம் செய்கிறான், நாமத்தை சொன்னால் பூஜை செய்கிறான். அதான் பூஜை என்பதும் தபம் என்பதும் வைராக்கியம் என்பதும் நாமத்தை சொல்வது தான். அதுக்கு காலதாமதம் இருக்கக்கூடாது, மறதி இருக்கக்கூடாது, சோம்பல் இருக்கக்கூடாது, தூக்கம் இருக்கக்கூடாது. இந்த 4 இருந்தால் நிச்சயமாக அவன் கெட்டு விடுவான்னு சொல்லுவான்.